கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் நம்ம சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, 23ஆம் சங்கீதம் என்று சொன்னாலே சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாங்க. இங்கே மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லாக அப்படித்தான். எல்லா இடத்துலையுமே சங்கீதம் 23 எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியாவில் பார்த்தாலும் சரி, யாருனாலும் இந்த சங்கீதத்தை அப்படியே அவங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். தாவீது அவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அவர் அந்த நாட்களிலே கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணின பொழுது அவர் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளாக ஒரு வைராக்கியம் உள்ளவராக அவர் மாறினார். பிற்காலத்திலே கர்த்தர் அவரை ராஜாவாக உயர்த்தினார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அவர் ஆண்டவரை நோக்கி பாடின ஒரு சங்கீதம். இன்றைக்கு அந்த சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, இந்த சங்கீதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக முதல்ல இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் இந்த சங்கீதத்தை நாம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய தேசம். அந்நாட்களிலே அது கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது அது இஸ்ரவேல் தேசமாக, அது கர்த்தருடைய தேசமாக நமக்கு முன்பாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு செழிப்பான ஒரு தேசம். வருடம் முழுவதும் அங்க தண்ணீர், அந்த நதியில அந்த தண்ணி வற்றவே வற்றாது. அப்படியாக கடை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதி அங்கு பாய்ந்து வருகிறது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, எர்மோன் மலை, வெண் பனிமலை என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு அழகான பனி படர்ந்த ஒரு மலை, அதுதான் எர்மோன் மலை. இன்னும் பார்த்தீங்கன்னா லிபனோன் மலை இருக்குது. இப்படியாக இந்த எர்மோன் மலைக்கும் அந்த லிபனோன் மலைக்கும் இடையில ஒரு பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. அந்த பள்ளத்தாக்கை எர்மோன் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவாங்க. பாருங்க, இந்த 2 மலைகளும் இணைகிற அந்த பகுதியில அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, நல்ல அழகான பூக்கள் நிறைந்த இடமாக அந்த பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நம்முடைய நாட்டிலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அது பெரிய பெரிய இந்த பனிமலைகள் உள்ள இடம் எது என்று சொன்னால் சிம்லான்னு சொல்லுவாங்க. எல்லாம் சிம்லாக்கு போவாங்க. ஏன்? அங்கே நல்ல வெண் பனிமலை அதிகமாக காணப்படுது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த வெண் பனிமலை, அந்த எர்மோன் மலையில் அது ரொம்ப அழகாக அது பார்ப்பதற்கு இருக்குமா. அந்த பள்ளத்தாக்கில் ரோஸ் கார்டன், நம்முடைய தமிழ்நாட்டிலலாம் பார்த்தா ரோஸ்ன்னு சொன்னால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் தொட்டியில் ரோஸ் கொண்டு வச்சு அதை தண்ணி ஊற்றி எங்கள் அம்மா வளர்ப்பாங்க. அப்போது அதில் ஒரு பூ வந்துருச்சுன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த பூவை போய் தினமும் காலையிலே போய் அதில் பூ வந்துருச்சான்னு சொல்லி பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுகிற நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லாருக்கும் அப்படித்தான். எல்லாரும் ரோஸ்னா போதும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் அந்த சாரோன் பள்ளத்தாக்குன்னு சொல்லி பேர். அங்கே அழகான அந்த சாரோன் சமவெளி என்று சொல்லுவாங்க. அந்த சாரோன் பள்ளத்தாக்கு இந்த பகுதியில் இவ்வளவு அழகான ரோஸ் கார்டன் அதிகமாக அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் தான் தெரியும். இப்போ ஊட்டிலலாம் போனால் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் பூக்களாக பார்த்து. அதே மாதிரி தான் அந்த சாரோன் சமவெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்ச அளவில் அந்த ரோஸ் கார்டனை நம்ம பார்க்க முடியும். அந்த ரோஸ் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசம் அத்தி மரங்களினால் நிறைந்தது ஒரு தேசம். அத்தி மரங்கள் அங்கே காணப்படுகிறது.
அங்க ஒலிவ மரங்கள் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒலிவ மலையே இருக்குது. அந்த மலைக்கு பேரே ஒலிவ மலை. அங்க அதிகமா அந்த ஒலிவ மரங்கள் காணப்படும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, பெத்பகே என்கிற இடத்துல அத்தி மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. பெத்தானியாவுக்கு போனீங்கன்னா அங்க ஃபுல்லா திராட்சை கொடிகள். அவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு தேசம், வளமை நிறைந்த ஒரு தேசம். இந்த இஸ்ரவேல் தேசம் ரொம்ப மிகவும் ஒரு அழகான ஒரு தேசம். பார்த்தீங்கன்னா பேரீச்சை மரங்கள், அங்க அதிகமா பேரீச்சை மரங்கள்லாம் காணப்படும். நாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது கப்பர்நகமுக்கு முன்னாடி அப்படியே நின்று கொண்டு இருந்தோம். எல்லாரும் சொன்னாங்க இதுதான் கப்பர்நகம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு போட்டிருந்தது. அப்படி பார்த்துட்டு நின்று கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு அழகான ஒரு பேரீச்சை மரம் பயங்கர உயரமா இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா தரெல்லாம் ரொம்ப நீட்டா இருந்தது. நிறையா பேரீச்சம் பழம் கீழே விழுந்து கிடந்தது. அப்போ நம்முடைய மக்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே, ஏதாவது அப்படி விழுந்து கிடந்தா உடனே போய் பிறக்கிடுவாங்க. அவங்க போய் அதை பொறுக்கி கொள்றாங்க. நிறைய பேர் கீழே போய் அழகா, ஐயோ நல்ல பெரிய பெரிய பேரீச்சம்பழம், எல்லாமே பெரிய பெரிய சைஸாக இருக்கும், நீளமா. இப்படி நம்ம பார்த்ததே கிடையாது. அங்கே அவ்வளவு டேஸ்ட். அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தேன் போல இருந்தது. அவ்வளவு அழகான அந்த பேரீச்ச பழங்கள் பாருங்க. அதுக்குள்ள திடீர்னு அந்த கைடு வந்துட்டாரு. ஒருத்தர் வந்து உடனே விசில் அடிச்சாரு. இங்கெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் பிறக்கக்கூடாது, இங்க கேமரால உடனே பதிவாயிரும், உங்களுக்கு ஃபைன் விழுந்துரும்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் ஓடி போய் அங்க டிராவல்ஸ்ல உள்ள போய் ஏற போயிட்டாங்க. பாருங்க, எல்லாம் எடுத்ததை கூட கீழே போட்டுட்டாங்க நிறைய பேர் பயந்து. ஆனால் சிலர் தைரியமா அவங்க ஹேண்ட்பேக்குள்ள வச்சு எங்களுக்கு வண்டியில கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த பஸ்ஸில் அந்த டிராவலில் இருந்த எல்லாருக்கும் 1, 2ன்னு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணோம். ஐயோ, இவ்வளவு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு பழம் வாழ்க்கையில் என்னைக்குமே சாப்பிட்டது இல்லை. அப்படிப்பட்ட டேட்ஸ் அங்க பேரீச்சை மரங்கள் அங்க இஸ்ரவேல் தேசத்துல காணப்படுகிறது. அத்தி மரம் அவ்வளவு அழகாக காணப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை பழங்கள், நான் போன தடவையே ஒரு மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கிறேன், கானான் தேசத்துல அந்த ஒரு பஞ்ச் எடுத்துட்டு வந்தாலே அதுல 20 கிலோ தொங்கும். அவ்வளவு செழிப்புள்ள ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம். ரொம்ப செழிப்பான ஒரு தேசம், ரொம்ப அழகான ஒரு தேசமாக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். ஆனால் அதன் மறுபக்கத்தை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் செழிப்பு, ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் தேசத்தின் மறுபக்கம் என்று சொல்லலாம். அது என்னவென்றால் அங்கு பாலைவனம் காணப்படுகிறது. அந்த பாலைவனத்துக்கு பெயர் என்ன? அது யூதேயா பாலைவனம் என்று சொல்லுகிறார்கள். அந்த யூதேயா பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனமா? அது பயங்கரமான ஹீட் உள்ள, ரொம்ப வெப்பம் அதிகமுள்ள ஒரு யூதேயா பாலைவனம் அங்கு காணப்படுகிறது. ஒரு பக்கம் செழிப்புள்ள தேசம், இன்னொரு பக்கம் யூதேயா பாலைவனம். பாருங்க, இந்த பாலைவனத்தை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆபிரகாம், அந்த ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ உன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டு நீ கானான் தேசத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்ச உடனே அவர் புறப்பட்டு கடைசியில கானானுக்குள்ள அவர் சேர்ந்து அவர் எந்த இடத்துல அவர் கூடாரம் போட்டார் என்றால் அந்த யூதேயா பாலைவனம் அந்த எல்லைகளில் தான் அவர்கள் கூடாரம் போட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பெயர்சபா என்கிற பட்டணம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த யூதேயா பாலைவனத்தின் எல்லைகளில் அமைந்திருக்கிற இடம். அங்கதான் ஆபிரகாம் தங்கி இருந்திருக்கிறார் கூடாரம் போட்டு. அதே இடத்துல தான் ஈசாக்கு இருந்திருக்கிறாங்க. அங்கதான் யாக்கோபும் அவங்களும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பாருங்க, இது அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த யூதேயா பாலைவனம். அந்த எல்லையில, ஏன்னு சொன்னா ஊருக்குள்ள போனா எல்லாம் வேற வேற ஜாதிகள் இருக்கிறாங்களே, அவங்க நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைச்சு ஒருவேளை அந்த எல்லை பகுதியை அந்த ஆபிரகாம் அதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, அது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து எழுதியிருக்கோம்.
அவர் தம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை அந்த வனாந்தரத்துல அவர் கழித்தார் என்று சொல்லப்படும் அல்லவா. அதுவும் அந்த யூதேயா பாலைவனம் தான். அந்த யோவான் ஸ்நானகன் அந்த பகுதியில தான் அவர் போய் அந்த வனாந்தரத்துல இருந்திருக்கிறாரு. பாருங்க, இது மட்டுமல்லாமல் ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார் அல்லவா. ஞான ஸ்நானம் எடுத்த உடனே அவர் ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு எங்க கொண்டு போனாரு? வனாந்தரத்துக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க போய் அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக, அந்த உபவாசம் பண்ணும்படியாக, பிதாவோடு பேசும்படியாக ஆவியானவர் அவரை எடுத்து சென்றார். அது மட்டுமல்ல, விசேஷமாக பிசாசை ஜெயிக்கும்படியாக, பிசாசின் சோதனையிலிருந்து ஜெயிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவரை அங்கு எடுத்து சென்றார் அல்லவா. அந்த பாலைவனமும் அந்த யூதேயா பாலைவனம் தான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஜீசஸ் அடிக்கடி மலைகளுக்கு சென்று ஜெபிக்க போவாரு. தனிமையான ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்க போவாரு. அதுல நிறைய தடவை ஜீசஸ் அந்த யூதேயா பாலைவனத்துல போய், அவர் அந்த வனாந்தரத்துல போய் அவர் ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல், தாவீது சவுல் ராஜா அவனை துரத்தி கொண்டு வரும் பொழுது, அந்த தாவீது சாவுலுக்கு பயந்து அவன் ஓடி 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 நிறைய குகைகளுக்குள்ள, மலைப்பகுதிகளுக்குள்ள, வனாந்தரம் உள்ள இடங்களாகிய இந்த பாலைவனத்துல, இந்த யூதேயா பாலைவனத்திலெல்லாம் அவர் அலைந்திருக்கிறார். இது எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த யூதேயா அந்த வனாந்தரத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த யூதேயா வனாந்தரம் அதனுடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், கடுமையான உஷ்ணம் இருக்கும். பயங்கரமான உஷ்ணம் நிறைந்த ஒரு பகுதி. அதிகமான வெயில். இங்கெல்லாம் நமக்கு மே மாசத்துல இங்க வந்தோன்னா எப்படியாவது ஒரு 42 டிகிரி 43 டிகிரி வந்துட்டனாலே அப்பா 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 இருக்கே முடியல, இவ்வளவு வெயில்னு சொல்லுவாங்க. அங்க சாதாரணமாகவே அந்த யூதேயா பாலைவனத்துல 42 டிகிரி சாதாரணமாகவே காணப்படும். ஆனால் வெயில் காலத்தில் அது 60 டிகிரி வரைக்கும் அது ஏறி அதற்கு மேலேயும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட பயங்கரமான உஷ்ணம் நிறைந்த, அதிகமான வெயில் நிறைந்த ஒரு இடம். அது காய்ந்து போன ஒரு தன்மை உள்ள ஒரு இடம். வறட்சி, வறண்ட ஒரு பாலைவனம். ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பாலைவனத்தில் கிடையாது. தண்ணீரே கிடையாது. அங்க ஒரே மணல் தான். எங்க பார்த்தாலும் அது மணல். அந்த மணல்ல அடிக்கடி புயல் உண்டாகும். ஒரு பெரிய பயங்கரமான காற்று வரும், புயல். அந்த புயல் காற்றுல முழுவதும் மணலை அள்ளி வீசும். ஃபுல்லா அந்த வனாந்தரம் முழுவதும் மணலா காணப்படும். ஒண்ணுமே தெரியாது, இருட்டா. சூரிய வெளிச்சத்தைக்கே அது மறைச்சிருமா. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்தில் ஏற்படுகிற அந்த மணல் புயல் காணப்படுகிறது. இந்த புழுதி அப்படியே எழும்பி இந்த சூரியனையே மறைச்ச உடனே அந்த பகுதியை பார்க்கும் பொழுது இரவு போல காட்சி அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த யூதேயா வனாந்தரத்துல யாருமே பயணிக்க முடியாது, யாருமே வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த யூதேயா பாலைவனம். தாவீது கூட அந்த சங்கீதம் 63 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது சொல்றது, யூதேயாவின் வனாந்தரத்தில் இருக்கையில அவர் பாடின ஒரு சங்கீதத்தை பாருங்க. 63 சங்கீதத்துல, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்லி தாவீது 63 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறானே. அதுதாங்க அந்த அவனுடைய ஆத்மா அப்படியே வறண்டது, விடாய்த்து போயிருச்சு. தண்ணீரற்ற நிலத்துல அவன் கிடந்து தாகமாயிருக்கிறேன்னு சொன்னான் பாருங்க. அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் அவர் அதை எழுதி இருக்கிறார். இந்த இடத்துல யூதேயா பாலைவனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பினால் நிறைந்த பாறை, அதாவது ஒயிட்டா இருக்குமா அந்த பாறை. அப்படியே சுண்ணாம்பு, முழுவதும் சுண்ணாம்பு.
அப்படி வந்து பார்க்கும் பொழுது ஒயிட்டா காணப்படும். அப்போ அதிகமான இந்த சுண்ணாம்புல தண்ணி ஊற்றினாலே அந்த வெக்கையில் நிற்க முடியாது. ஆனால் அந்த பாறைகளே அங்கே வந்து சுண்ணாம்பு பாறைகள் தான். அப்படின்னா அந்த பாலைவனம் எவ்வளவு ஹீட்டாக இருந்திருக்கும் பாருங்க. இந்த பாலைவனத்துக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்றாங்கன்னா மரண பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க. அதாவது கில்லர் டெசர்ட், மரண பள்ளத்தாக்கு. அந்த பகுதியில் சில குகைகள் இருந்தது, சில மலைகள், பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் இப்படிலாம் காணப்பட்டது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இந்த யூதேயா பாலைவனத்துக்கு பெயரு வந்து கில்லர் டெசர்ட். அந்த இடத்துக்கு போனாலே யாரும் வாழ முடியாது. அங்கு போகிறவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் அங்கு மரித்து விடுவார்கள். ஆகையினாலே அந்த பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வனாந்தரமான, ஒரு பக்கம் செழிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வனாந்தரமான பாதையில கடந்து செல்வோர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில வறண்ட பாலைவனம் நமக்கு காணப்படுமானால் ஆண்டவர் அதையெல்லாம் மாற்ற வல்லவராக அவர் காணப்படுகிறார். ஒரு பக்கம் செழிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வறட்சி இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் அந்த வறண்ட பாலைவனத்தையும் கடக்கும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்வார். பொதுவா பாலைவனம் என்று சொன்னாலே அங்க ஏதாவது சில இடங்கள்ல தண்ணி கிடைக்கும். எங்க கிடைக்கும்? அதுக்கு பேர் தான் பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க. அந்த பாலைவன சோலை சில இடங்கள்ல நீரூற்று மாதிரி காணப்படும். அது எந்த இடத்துல பாலைவனம் இருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கும். அப்போ எல்லாரும் அந்த தண்ணி எங்க கிடைக்கும் அந்த இடத்தை தேடி ஓடி போய் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த யூதேயா வனாந்தரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, ஒரு பாலைவன சோலை கூட அங்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது உலகத்திலேயே பெரிய பாலைவனம், அதுக்கு பேர் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சஹாரா பாலைவனம். இந்த சஹாரா பாலைவனம் எங்க இருக்குதுன்னு சொன்னா நார்த் ஆப்பிரிக்கால இருக்குது. இந்த சஹாரா பாலைவனம் மிகவும் பெரியது உலகத்திலேயே. ஆனா அந்த பாலைவனத்திலேயே 90 இடத்துல பாலைவன சோலை இருக்குதான், நீரூற்று காணப்படுதான். 90 இடத்துல தண்ணி கிடைக்கும். ஆனால் இந்த யூதேயா டெசர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லா, அதாவது அந்த யூதேயா டெசர்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 144 கிலோமீட்டர் தூரம்னு சொல்றாங்க. அந்த 144 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க எந்த தண்ணியும் கிடைக்காது. 144 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் எப்படி போக முடியும்? எப்படி போக இருக்க முடியும் பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி அங்க எங்கேயுமே அந்த சோலை கிடையாதான். அந்த 144 கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே அங்க ஒரு அழகான ஒரு பாலைவன சோலை காணப்படுகிறது. அந்த பாலைவன சோலையினுடைய பெயர் என்னன்னு சொன்னா அதுதான் என்கேதி. நம்ம வாசித்திருப்போம் அல்லவா, உன்னத பாட்டுல எல்லாம் பார்த்திருக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்கேதி. அந்த என்கேதி பாலைவன சோலை, ஒயாசிஸ் பாலைவன சோலை, அது ரொம்ப அழகா இருக்குமா. அந்த என்கேதி வந்து பயங்கரமான ஒரு மேய்ச்சல் நிலம், அழகான புல்லு நிறைந்த, தண்ணீர் நிறைந்த, நீரூற்றுகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு பகுதி என்று அந்த என்கேதியை சொல்லுகிறாங்க. இன்றைக்கும் என்கேதி இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் என்கேதி போய் பார்க்க போறாங்க. என்கேதியில் அவ்வளவு அழகான செழிப்பு, அழகான ஒரு பாலைவன சோலை அது காணப்படுகிறது. அங்க நிச்சயமாய் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க என்ன இருக்குதுன்னு சொன்னா 2 நீரூற்று காணப்படுகிறது. அந்த பாலைவன சோலையில 2 நீரூற்றுகள் இருக்கிறது. அந்த நீரூற்றுக்கு பெயர் என்ன? ஒரு நீரூற்றுக்கு பெயர் தாவீதின் நீரூற்று, இன்னொரு நீரூற்றுக்கு பெயர் சுலேமித்தியின் நீரூற்றுன்னு சொல்லி பெயர்.
இந்த நீரூற்று வந்து ஒரு 6 அடி உயரத்துல இருந்து அந்த தண்ணி அந்த பாறையிலிருந்து விழுமா. அமைதியா இருக்குமா, சவுண்டே இல்லாத ஒரு அழகான அந்த நீரூற்று காணப்படுது. ஆனா அந்த அழகான தண்ணி, சுத்தமான தண்ணி எப்பொழுது அது அப்படியே வந்து கொண்டே இருக்குது. பிரியமானவர்களே, அங்க எவ்வளவு ஒரு செழிப்புள்ள ஒரு இடம் பாருங்க. அந்த என்கேதியை வேதாகமத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பாலைவன சோலையை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஒன்னு ஏலிம், இன்னொன்னு என்கேதி. இந்த ஏலிம் அது வந்து எங்க இருக்குதுன்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு வெளியில அமைந்திருக்குது. ஆனா இந்த என்கேதி இஸ்ரவேலுக்கு உள்ள அது அமைந்திருக்கிறது. 2 பாலைவன சோலையை குறித்து நம்ம வேதாகமத்துல பார்க்க முடியும். இந்த இஸ்ரவேல் செழிப்புள்ள தேசம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு செழிப்பு உள்ள ஒரு இடம். ஆனால் இந்த என்கேதி இருக்கு பாருங்க, அதை விட செழிப்பு. இஸ்ரவேலையே சொல்றாங்க எல்லாம் செழிப்பா இருக்குது பார்க்கிறோம். ஆனா பாருங்க, இந்த என்கேதியில அது வந்து அதை விட செழிப்பான ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த நீரூற்று காணப்படுகிறதுனால அதுக்கு இன்னொரு பெயர் வச்சிருந்தாங்க, ஆட்டுக்குட்டிகளின் நீரூற்றுன்னு சொல்லி அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல தண்ணீர் குடிக்கும்படியாக நிறைய ஆடுகள் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து தண்ணீர் குடிக்க வைப்பார்களாம். ஆட்டுக்குட்டிகள் வந்து அங்கே வந்து தண்ணீர் அருந்துமா. பிரியமானவர்களே, பொதுவாக வந்து ஆட்டுக்குட்டிகள் வந்து 2 இடத்துல தண்ணி குடிக்காது. எங்கெல்லாம் குடிக்காது தெரியுமா? ஒன்று வந்து பயங்கர சத்தம் கேட்கிற, அப்படி வந்து சத்தம் கேட்கிற இடத்துல வந்து அந்த தண்ணியை அது குடிக்காது. அமர்ந்த தண்ணீரா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் அது தண்ணி குடிக்கும். ஆட்டுக்குட்டிகள் அமைதியா இருக்கணும். இன்னொரு இடத்துல தண்ணி குடிக்காது. அது எங்க? கெட்டி தேங்கி கிடக்கிற தண்ணி, அதையும் அது குடிக்காது. அப்படியே பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆட்டுக்குட்டிகள் தண்ணி குடிக்கும். இந்த என்கேதிக்கு பேரு ஆட்டுக்குட்டிகளின் நீரூற்று. அங்க அவ்வளவு அழகான அந்த அமர்ந்த தண்ணீர் அங்க காணப்படுகிறதுனால அங்க ஆட்டுக்குட்டிகள் வந்து தண்ணீர் குடிக்கிறதாம். இந்த என்கேதியை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாலைவன சோலை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது பசும் புல். பசும் புல்லுக்கு பெயர் பெற்ற ஒரு இடம், அது புகழ் பெற்ற இடம். எல்லா இஸ்ரவேல்ல இருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாரும் அந்த என்கேதியை தேடி போவாங்களாம். அங்கதான் போய் ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு எல்லாம் மேய்ச்சல் நிலம் அது காணப்படுகிறது. அதுக்கு அங்கதான் போய் அவங்க மேய்ச்சல் காண வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க. மணவாட்டி அந்த மணவாளனை பார்த்து கேட்குறாங்க, வந்து உங்களுடைய மந்தையை நீங்க எங்க மடக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மணவாட்டி போய் அந்த மணவாளன் இடத்துல கேட்குறாங்க. எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க மந்தையை எங்க மடக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மணவாளன் சொல்றாரு, இது தெரியாதா உனக்கு? நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, மந்தையின் காலடி தடத்தை அதை அப்படியே தொடர்ந்து நீ போனின்னு சொன்னா அங்க மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில உன் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய விடலாம், அங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை வந்து அப்படியே எழுதியிருக்கும். அப்படியே அவங்க காலடி தடத்தை பார்த்து போனா அந்த ஸ்தலத்தை கண்டுபிடிக்கிறாள். அந்த ஸ்தலம் தான் பெயர் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. அங்க ஃபுல்லா ஆட்டுக்குட்டிகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். மந்தை அங்க போய் மடக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்க. இந்த ஆடுகளை வந்து அவங்க மேய்க்கிறாங்க அல்லவா, இன்றைக்கு கூட அது ஒரு பெரிய மேய்ச்சல் நிலம் கொண்ட ஒரு இடம். அது அங்க சொல்லப்படுகிறது. பசுக்கள் வந்து அங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் பசுக்கள் அந்த இடத்துல அவங்க பாதுகாத்து வளர்த்து வருகிறார்களாம். நன்றாக பால்
எல்லாம் கிடைக்கும். வெண்ணெய், தயிர், கீ எல்லாம் கிடைக்கும். அங்கேயே அங்கே வளர்க்குறாங்க. 3 லட்சம் பசுக்கள் அந்த இடங்கள்ல வளர்க்கப்படுகிறது. அவ்வளவு மேய்ச்சல் நிலம் கொண்ட ஒரு இடம், பசும் புல் நிறைந்த இடம். சாதாரணமாகவே ஒவ்வொரு நாள் சும்மா போய் பார்த்தாலே ஒரு 10,000 மாடுகள், ஆடுகள் அங்க வந்து அந்த புல்லை மேய்ந்து கொண்டு இருக்குமா. அப்படிப்பட்ட செழிப்பு நிறைந்த ஒரு இடம்தான் அந்த என்கேதி. அப்ப என்கேதி எதற்கு புகழ் பெற்று இருக்கிறது பாருங்க. அது புல்லுள்ள அந்த இடங்கள், ஒரு மேய்ச்சல் நிலம் கொண்டதா இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா அமர்ந்த தண்ணீர். அந்த தண்ணீர் வந்து ஸ்டில் வாட்டர், அழகான அமர்ந்த தண்ணி. அந்த உயரமான அந்த நீரூட்டில் இருந்து 6 ஃபுட் இருக்குது. அதுல இருந்து தண்ணி விழுந்தாலும் கூட அங்க சத்தமே வராதான், அப்படி அமைதியா போயிட்டு இருக்கும். என்கேதினாலே அது வந்து அமர்ந்த தண்ணீர் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. அங்கு காணப்படுகிற அந்த நீரூற்றினுடைய தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. அப்போ பயணிகள் போறவங்கெல்லாம் அங்க அந்த பாட்டில் தண்ணீரை விலைக்கு வாங்கி கொண்டு போவாங்களாம். இங்க பாட்டில் அடைத்து வைத்திருப்பாங்க என்கேதியின் தண்ணீரை. அதை எல்லாரும் நிறைய பேர் வாங்கி கொண்டு போவாங்க. அந்த தண்ணி அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். பாருங்க, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்கேதியில பேரீச்சை பழங்கள், பேரீச்சை பழம் வரிசையா இருக்கும். மரங்கள் அப்படியே வரிசையா இருக்கும். என்கேதியினுடைய அந்த பேரீச்சை பழம் மிகவும் விசேஷித்தமானது. 2 நாளாகமம் 20 அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாய் ஜனங்கள் சீரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் என்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இந்த ஆசாசோன் தாமார் ராஜாக்கள் காலத்துல இந்த என்கேதிக்கு ஆசாசோன் தாமார் என்ற ஒரு மறுபெயர் இருந்தது. எபிரேய மொழியில அந்த ஆசாசோன் என்றால் வரிசை வரிசையாக என்றும், தாமார் என்று சொல்லும் பொழுது பேரீச்சை மரங்கள் ஏராளமாக இருக்கிறது என்று அர்த்தம் கொண்டது. இந்த என்கேதியில வரிசையாக பேரீச்சை மரங்கள் ஏராளமாய் காணப்படுமா. இந்த பேரீச்சை பழங்கள் ரொம்ப டேஸ்ட். நான் முதல்ல சொன்னேன், இஸ்ரேல் தேசத்துல அந்த பேரீச்சை பழத்தை சாப்பிட்டு பார்த்தோம், அது தேன் மாதிரி இருந்தது. அதை விட இந்த என்கேதியினுடைய பழம் மிகவும் அருமையான ஒரு டேஸ்ட், மிகவும் பெரியதாக காணப்படுது. இந்த என்கேதியினுடைய அந்த பேரீச்சை பழத்தை சாதாரணமான மக்கள் யாரும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அந்த நாட்கள்ல ராஜாக்கள் தீர்மானம் பண்ணினாங்க. அப்போ அந்த பழத்தை யார் சாப்பிடணும்? ஒன்லி ராஜாக்கள் மாத்திரமே என்கேதியில் உள்ள பேரீச்சை பழத்தை சாப்பிட முடியும். அப்போ அந்த என்கேதியில் உள்ள பேரீச்சை பழங்கள் டைரக்டாக அது நேரே ராஜாவுடைய டேபிளுக்கு அனுப்பப்படுமாம். பாருங்க, வேற யாரும் அதை சாப்பிடக்கூடாது. ராஜாக்கள் சாப்பிடுகிற அந்த பேரீச்சை பழம் என்று சொல்லி அந்த என்கேதியினுடைய பேரீச்சை பழங்களுக்கு வைத்திருக்கிறாருங்க. வேற யாரும் சாதாரணமா எந்த மக்களும் அதை போய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ரூல்ஸ் அங்க அந்த நாட்கள்ல வச்சிருந்தாங்க. அவ்வளவு டேஸ்டியான ஒரு பழம் அங்க காணப்படுது. பாருங்க, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துக்கு ரொம்ப பேர் போன இடம் அந்த என்கேதி. அந்த திராட்சை தோட்டங்கள் உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா 1:14 என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருந்தோன்றி பூங்கொத்து. திராட்சை தோட்டங்களிலும் முளைக்கிற திராட்சை தோட்டங்கள் என்கேதியில அதிகமாய் காணப்படுது. அது மட்டுமல்ல, மருதோன்றி பூங்கொத்து மிகுந்த வாசனை கொண்டது. அந்த மருதோன்றி நம்ம இடத்துல மருதோன்றி பார்க்குறாங்க, அதுல அந்த வாசம் கிடையாது. ஆனா அங்க உள்ள மருதோன்றி அது எதை மீன் பண்ணுதுன்னு தெரியல, மிர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து ரொம்ப வாசனை பொருந்தியது. ஒரு இடத்துல அந்த மருதோன்றி இருந்தது என்றால் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வாசனையை வீசுமா. அப்படிப்பட்ட மருதோன்றி பூங்கொத்து அங்க இருக்குது என்கேதியில. அந்த திராட்சை பழ தோட்டமும் அப்படியாக காணப்படுது. அது பயங்கரமான திரட்சியுள்ள
திராட்சை பழங்கள் அங்கு காணப்படுகிறது. ராஜாக்கள் தான் அந்த என்கேதியினுடைய திராட்சை பழங்களை அவங்க சாப்பிடுவது, அந்த ரசத்தை குடிப்பதெல்லாம் வழக்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒலிவ மரங்கள், என்கேதியில ஒலிவ மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. நம்ம பைபிள்ல எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் வருகிறதோ அதுக்கு ஒட்டியே அங்க ஒலிவ மரங்களை பற்றியும் எழுதப்பட்டிருக்கும். விசேஷமாய் சங்கீதத்துல 128:3 பாத்தீங்கன்னு சொன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இவங்க திராட்சை தோட்டமா இருக்காங்களா, இவங்க பிள்ளைங்க ஒலிவ மரக்கன்றுகளா இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் இருக்கோ அந்த பக்கத்துல ஒலிவ தோப்புகளை பார்க்க முடியும். ஆகையினாலே அந்த அப்படியாக எழுதப்பட்டு வருகிறது. இந்த ஒரிஜினலா அந்த ஒலிவ மரம், நாங்க போயிருக்கும் போது கூட இந்த ஒலிவ மரத்தை பார்த்தோம். அழகான அந்த பழங்கள் அதுல காணப்படுது. அந்த பழங்களையும் சாப்பிடுவாங்க. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக அந்த ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய், ஆலிவ் ஆயில், இன்றைக்கு அது நண்பர் பெரிய ஒரு பிரசித்த பெற்ற ஒரு ஆயில். அது போல ஒரு ஆயில் வேற எங்குமே கிடைக்காது. அதுல கொலஸ்ட்ராலே இல்லை. ஒரிஜினல் அந்த ஆலிவ் ஆயில்ல கொலஸ்ட்ராலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆயில். ஒருவேளை நம்ம இடத்துல விற்க வருகிறதெல்லாம் மிக்ஸ்டா தான் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஒரிஜினலா கிடையாது. நான் பார்த்தேன் இந்த ஒரிஜினல் ஆயில் எவ்வளவு விலைன்னு பார்த்தா, 100 கிராம் வாங்கணும்னு சொன்னா ஒரிஜினல் 100 கிராம் அந்த வெர்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னு சொன்னா 1750 ருபீஸ், 1750 ரூபாய் அதனுடைய மதிப்பு. நம்மளால அதை வாங்க முடியாது. ஒருவேளை இங்கெல்லாம் சில ஆலிவ் ஆயில் இருக்குது, அது சமையலுக்குன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. அதுலலாம் அது ஒரிஜினல் கிடையாது. அது வேற இடங்கள்ல இருந்து வரலாம், ஒருவேளை மிக்ஸ்டா வரலாம். அதை ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. அவ்வளவு விலையேறப்பெற்ற அந்த ஆலிவ் ஆயில் இஸ்ரவேல் தேசத்துல கிடைக்குது பிரியமானவர்களே. அது அந்த ஆலிவ் ஆயிலுக்கு அது பெயர் பெற்ற ஒரு இடம். நோ கொலஸ்ட்ரால். அதை சாப்பிடுறாங்க. எல்லாவற்றுக்கும் அதுல விசேஷமாய் அதை சாப்பாட்டுக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த வெர்ஜின் ஆயில் எடுத்து அதை தான் அபிஷேக தைலமாக பயன்படுத்துவாங்க. இந்த ஆலிவ் ஆயில் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறவங்களுடைய ஸ்கின் அப்படியே பளபளப்பா வளவளப்பா இருக்கும். பாருங்க, என்கேதியினுடைய ஆயில், அந்த ஆலிவ், அது ரொம்ப விசேஷித்தமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்கேதியில காணப்படுது. நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொன்னேன். 2வது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பாலைவனத்தை குறித்து நான் சொன்னேன். 3வது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பாலைவன சோலையாகிய என்கேதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 காரியங்களை நீங்க நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் தாவீதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், தாவீது எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் தேசத்துல பெத்லகேம் என்கிற இடத்துல ஈசாய் என்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பிள்ளைகள், அதுல 8வது மகன்தான் இந்த தாவீது. மற்றவங்க எல்லாம் மிலிட்டரியில ஒர்க் பண்ண போயிட்டாங்க, வேலை செய்ய. ஆனா இந்த கடைசி அவன் தாவீத, அவனுடைய தகப்பனார் ஆடுகளை மேய்க்கும்படியாக அவனை ஒரு மேய்ப்பனாக அவனை வனாந்தரத்துல அவரை அனுப்பி விட்டாங்க. அப்போ இவர் அப்படியே போய் சிறு வயதில் இருந்தே இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவனாக அவன் காணப்பட்டான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்துல இருக்கும் பொழுதும் அவன் கர்த்தரை நோக்கி அவன் அழகாக பாடுகிற டேலண்ட், அது மட்டுமல்ல, அவன் நல்ல மியூசிக் அவனே செய்கிறான். அந்த சுரமண்டலத்தை அவனே செய்து அவன் அதை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு குணம் படைத்தவனாக அந்த தாவீது காணப்பட்டான். பாருங்க, திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர், அந்த நேரத்துல சவுல் ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். ஆனால் அந்த சவுலுடைய காரியங்கள் கர்த்தருக்கு துர்க்கமா இருந்ததுனால இந்த சவுலை நீக்கிவிட்டு அந்த இடத்துல அவர் வேறொருவனை ராஜாவாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கும் பொழுது அவர் தாவீதை தேர்ந்தெடுத்தார்.
அப்ப இந்த தாவீது காட்டுக்குள்ள அவர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சர்வ வல்லவருடைய கண் அந்த தாவீது மேல விழுந்தது. இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஈசாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அபிஷேக தைலத்தை அவர் எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறார். சாமுவேல் கையில அந்த கொம்புல அபிஷேக தைலம் இருக்கும். அப்படியே எடுத்துக்கொண்டு அவர் போறாரு ஈசாய் வீட்டுக்கு. அங்க போய் சொல்றாரு, ஈசாய் வீட்டுல போய் அந்த சாமுவேல் போன உடனே எல்லா இடங்கள்லையும் பேச்சு பரவிருச்சு. பாருங்க, ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் எழும்புறாங்க. எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறாங்க. அவர் தைல கொம்ப கொண்டிருக்கிறாருன்னு தெரிஞ்சதுதான் பயங்கரமா எல்லாரும் கூடுறாங்க. ஆனா அங்க ஈசாய் என்ன சொல்றாரு, 7 பேரை கூட்டு கொண்டு வச்சாரு. ஆனா இவனையும் மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த 7 பேரும் கிடையாது, இன்னொருவன் இருக்கிற, அவனையும் வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் சாமுவேல் சொல்றாரு ஈசாய் கிட்ட, உனக்கு இவ்வளவு பிள்ளைகள் தானா? இல்ல இல்ல, இன்னொருவன் அங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னதுதான். அவனையும் அழைத்து வாருங்க. அவனை அழைத்து கொண்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. நல்ல ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டான். ஆனா அவனை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இவன் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றும்படியாக கர்த்தர் சாமுவேலிடம் பேசின உடனே சாமுவேல் அந்த தைலத்தை தாவீதின் தலையிலே ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ண வைத்தாங்க. விசேஷித்த அபிஷேகம். ஒருவன் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டால் அவன் கண்டிப்பாக அவன் ஒரு பெரிய ராஜாவாக மாறுவான். அவன் பெரியவனாக மாறுவான். அதுதான் நியமம். ஆனால் என்றைக்கு அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதோ அன்னைக்கு உடனடியாக தாவீது அவன் ராஜாவாக மாறவில்லை. பிரியமானவர்களே, அவன் மறுபடியும் ஆடு மேய்க்க தான் சென்றான். அங்கதான் போனான். தகப்பனார் சொன்னார், சரி ஓகே. ஆனா அவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுடைய வயது எத்தனை? 17 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள இருந்திருக்கும். அவன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை வயதுக்குள்ளதான் அவன் காணப்பட்டான். அவனுக்கு அபிஷேகம் கிடைச்ச உடனே மறுபடியும் அவன் ஆடு மாடுகளை மேய்க்கும்படியாக அவன் சென்று விட்டான். ஆனால் பாருங்கள், தேசத்துல என்ன நடந்தது? தாவீது மேல அபிஷேகம் இறங்கி இருக்குது. ஆனால் சவுல் மேல பாத்தீங்கன்னு பார்த்தா அவன் மேல இருந்த அபிஷேகம் நீங்கப்பட்டது. அவனுக்குள்ள பிசாசு உள்ள வந்துட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டார். அப்போ சவுல் ராஜா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்குள்ள அப்பப்ப அந்த பிசாசு வந்துருது. அவர் அப்படியே கத்துறாரு, ஆடுறாரு. என்ன பண்ணணும் யாருக்கும் தெரியல. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தரையா ட்ரை பண்ணி இருப்பாங்க. கடைசியில யாரோ சொல்லி இருக்கிறாங்க, தாவீது அவனா நல்ல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் இருக்கிறான்னு சொன்ன உடனே அவனையும் அழைத்து வாருங்கள். அவனையும் அழைச்சு வந்தாங்க. தாவீது என்ன பண்ணாரு, சுரமண்டலத்தை வாசித்து அப்படியே அவர் பாடல்களை பாடும் பொழுது அந்த சுரமண்டலம் வாசிக்கதை அந்த ராஜா கேட்கும் பொழுது அமைதியாகி அவருக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாம் மறந்து அவர் அப்படியே தூங்குவாராம். அவருக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் அதன் மூலமாக அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது சவுல் ராஜா ரொம்ப சந்தோஷம். அப்ப எப்போதெல்லாம் சவுல் ராஜா கஷ்டப்படுறாரோ அப்போதெல்லாம் தாவீதை கூப்பிட்டுருங்கன்னு சொல்லி உடனே தாவீது வந்துருவாரு. இப்படித்தான் நடந்து கொண்டு இருந்தது. பிரியமானவர்களே, அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல இந்த பெலிஸ்தியனாக இருந்த அந்த கோலியாத்தை அவன் நின்று ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு அவன் எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணிக்கொண்டு யார் என் முன்னாடி வர முடியும் என்று சொல்லி அவன் சவால் விட்டு கொண்டு இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 40 நாள் ஆகுது. எதுவும் பண்ண முடியல யாராலையும். சவுல் ராஜா ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க இருந்த மிலிட்டரி எதுவுமே பண்ண முடியல. ஆனா அந்த காரியம் முதல்ல தாவீதுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். திடீரென்று அவனுடைய தகப்பனார் சொன்னாரு, உன்னுடைய சகோதரர் எல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க,
நீ அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து விட்டு வான்னு சொல்லி அந்த தாவீதை அனுப்புறாங்க. அப்ப அவன் கொண்டு போய் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து விட்டு அப்படியே கேட்கிறான், இது என்ன சத்தம், இது என்ன இந்த மனிதன், இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக இப்படியாக அவன் கேலி பண்ணிக்கொண்டு நிற்கிறானே, ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்தித்துக் கொண்டு இருக்கிறானே, இவனை இப்படியே எப்படி விடுவது என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய சகோதரர் சொல்றாங்க, ஹே நீ அமைதியா போ, நீ இங்க உனக்கு என்ன வேலை, உன் வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. உன்னாலாம் முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் அப்படியல்ல, அவன் மற்றவங்க இடத்துலையும் போய் சொல்லி கடைசியில் இந்த செய்தி சவுல் ராஜாவுடைய காதுகளுக்கு சென்றது. இங்கே ஒரு வாலிபன் வந்திருக்கிறான், அவன் சொல்லுகிறான், நான் போய் கோலியாத்தை வீழ்த்தி விடுவேன். சவுல் ராஜா முன்னிடம் போய் அந்த தாவீதை நிறுத்துறாங்க. அப்போ தாவீது பார்த்து சவுல் சொல்றாரு, முடியாது மகனே, உன்னையால முடியாது, நீ சிறு பிள்ளை. அவன் சொல்றான், இல்ல, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, எல்லாவற்றையும் நான் வீழ்த்தி விட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அவன் எம்மாத்திரம் என்று சொன்ன உடனே சவுல் ராஜா சரி நீ போன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் தெரியும், தாவீது போனான், அந்த கோலியாத்தை வீழ்த்தினான், வெற்றியை எடுத்தான். அந்த நாட்களிலே அங்கு இருந்த பெண்கள் எல்லாரும், இந்த தேசத்து பெண்கள் எல்லாரும் அழகாக பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தாவீதை உயர்த்தி பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. எங்க ஹிந்தியில லாக்னு எழுதியிருக்கும், லட்சம்னு எழுதியிருக்கும். பாருங்க, சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றது 10,000. அப்ப எவ்வளவு அழகா அந்த பாட்டை பாடின உடனே இந்த பாடலினுடைய சத்தம் இந்த சவுலுடைய காதுல விழுந்த உடனே அவருக்கு அப்படியே தாவீது மேல கோபம் வந்தது. அப்படியே அன்றைய தினத்துல இருந்து அவர் தாவீதை காய்மாரமாக பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாள்ல இருந்து அவருடைய மனதுல நினைச்சாரு, இந்த தாவீதை இவங்க பெரியவங்கள உயர்த்துறாங்க, இந்த தாவீதை தான் என் இடத்துல ராஜாவா கொண்டுருவாங்க, ஆகையினாலே இந்த தாவீதை நம்ம கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சவுல் தீர்மானித்தான். பிரியமானவர்களே, இந்த சவுல் இந்த தாவீதை விரட்டி கொண்டு போகிறான். அடித்து நொறுக்கி கொன்று போடும்படியாக அவன் ஓடி 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 தாவீது ஓடுகிறான். தாவீதுக்கு பின்னால சவுல் ஓடுகிறான். துரத்துறாங்க, அவனை எப்படியாவது கொண்டு போடுறதுக்கு வழி தேடுறாங்க. இப்படியாக இந்த தாவீது கிட்டத்தட்ட அவன் 13 வருடங்கள் வனாந்தர பாதை, அவன் வீட்டுக்கே வரல, வீட்டுல வந்து இருக்க முடியாது. காடுகளுக்குள்ள, குகைகளுக்குள்ள, வனாந்தரத்துல, அப்படியே மலைகளுக்குள்ள, பள்ளத்தாக்குகளுக்குள்ள இப்படியாக அவன் பதுங்கி 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 13 வருடங்கள் அலைந்திருக்கிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட போது 17 வயது. ஆனா இந்த சவுல் ராஜாக்கு பின்னாடி அவன் அப்படியே இந்த தப்பிக்கும்படியாக ஓடி ஓடி காடுகளுக்குள்ள வாழ்ந்த வருடங்கள் 13. பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அவன் ஓடி இருக்கிறான். 30வது வயசுல தான் அவனுக்கு என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவனை ராஜாவாக மாற்றி இருக்கிறாங்க. அப்ப அபிஷேகம் கிடைச்ச உடனே ராஜாவாக மாறல, தன்னுடைய 30வது வயதுல அவன் ராஜாவாக மாறினான். இஸ்ரவேல் தேசத்தை 40 வருடங்கள் அரசாண்டான். அவனுடைய சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம் இன்றைக்கு வரைக்கும் நிலை நிற்கும்படியாக ஆண்டவர் கிருபை பண்ணி அவனை இம்மட்டுமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியம், இந்த 13 வருட வனாந்தர பாதையிலே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அந்த காரியத்தை தான் நாம பார்க்க போகிறோம். பாருங்க, சவுல் தாவீதை கொலை பண்ணுவதற்கு நிறைய தடவை முயற்சித்தான். கிட்டத்தட்ட 7 தடவை அவன் அந்த ஈட்டியை கொண்டு அவனை
குத்தும்படியாக எய்து அவனை கொலை செய்யும்படியாக திட்டம் பண்ணினான். ஆனாலும் அந்த தாவீதை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவனுடைய ஈட்டி அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். சவுலின் கைக்கு தப்பும்படியாக இவன் காடுமேடாய் அலைந்தான். எல்லா இடங்களிலும் போனான். ஆனால் சவுல் அந்த தாவீதுக்கு பின்னாக போகும் பொழுது அவன் கூட 3000 சேவகர்களை அவன் கூட்டிக் கொண்டு போனான். 3000 பேர் சவுல் கூட இருந்தாங்க. ஆனால் தாவீதோடு கூட இருந்தது 600 பேர் இருந்தாங்க. இந்த 600 பேர் தான் தாவீதுக்கு. ஆனால் சவுலுக்கு 3000 பேர் சேனைகள். அவங்க எல்லாம் அப்படியே துரத்திக்கிட்டே போறாங்க. இவன் ஓடி 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 ஒளிஞ்சு கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்தாங்க பாருங்க. அந்த இடம் பேர் தான் மாகோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். ஓகே, இந்த மாகோன் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு, மாகோன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம், அதுவும் அந்த யூதேயா வனாந்தரத்தின் எல்லை பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த மாகோன் பள்ளத்தாக்குல வந்து அது ஒரு வனாந்தரம் என்று சொல்லுகிறாங்க, அதை ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க. அது மாகோன்கிற இடத்துல அதுதான் வனாந்தரத்தின் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. என்ட்ரன்ஸ் ஆஃப் தி டெசர்ட், அதுதான் நுழைவாயில். அப்போ அந்த யூதேயா பாலைவனத்தின் என்ட்ரன்ஸ்ல அந்த மாகோன் என்கிற இடத்துல வரைக்கும் தாவீது ஓடி 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 வந்து நிற்கிறான். அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே பார்க்கிறான். ஐயோ, இனிமே வேற இடம் இல்லையே, மாகோன்ல தான் நான் இருக்கணும். இந்த மாகோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூதேயா பாலைவனம் ஸ்டார்ட் ஆயிருதே. நான் எங்க போய் ஒளிய முடியும்? எங்கேயுமே போக முடியாது. அந்த சூழ்நிலையில தாவீது வந்து விட்டான். பிரியமானவர்களே, அவன் நினைக்கிறான், பரவாயில்லை, இந்த மாகோன்ல நான் இன்னைக்கு மடிய போகிறேன். ஆண்டவரே, அவ்வளவுதான், எனக்கு இனிமேல் வாழ்வு இல்லை, நான் சாகிற நிலைமைக்கு வந்துட்டேன், கடைசி நேரம், இனிமேல் நான் சவுலுடைய கைக்கு தப்புவிக்க முடியாது, நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது புலம்புறான். ஏனென்று சொன்னால் அந்த மாகோன்ல வந்த உடனே அந்த ராஜா, அந்த 3000 சேனைகள், அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல இடம் கிடையாது, ஏன்னா இதுக்கு மேல வனாந்திரம். அதனால தாவீது வந்து அந்த இடத்துல நின்னுட்டாரு. இனிமே ஒன்னும் செய்ய முடியாது தாவீதால. ஆகையினால அந்த 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். தாவீதை சுற்றி. அப்பதான் அவன் யோசிக்கிறான், என்னைய சுற்றி வளைஞ்சிட்டாங்க, இனிமே என்னுடைய கெதி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்துல நான் வந்துட்டேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, அப்பதான் தாவீது யோசிக்கிறான், இனிமே நான் என்ன செய்ய? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். தாவீது என்ன பண்ணுகிறாரு? சங்கீதம் 22 அவர் ஜெபமாக அந்த இடத்துல தனிமையாக அவன் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த ஜெபமாக அந்த சங்கீதத்தை அவன் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அவனை மாத்திரமே வளைந்து கொண்டார்கள். அவனை பிடிக்க வர்றாங்கன்னு தெரிந்த உடனே தாவீதோடு கூட இருந்த 600 பேரும் ஓடிட்டாங்க. யாருமே பக்கத்துல இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்ப தாவீது தனிமையாய் மாட்டிக்கொண்டான். அவன் கர்த்தரை நோக்கி அவன் புலம்புறான். பாருங்க, சங்கீதம் 22 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மிகவும் துயரமாக அவன் புலம்பி பாடுகிறான். பாருங்க, அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன சொல்லுவது?
ஆண்டவரே, என் தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா என்று சொல்லி அவன் புலம்புகிறான். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்ன 6வது வசனத்துல, நான் ஒரு புழு. எல்லாரும் பயங்கரமா சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க மத்தியில நான் நிற்கும் பொழுது நான் ஒரு புழுவாக காணப்படுகிறேன். 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. காளைகள் போல அவங்க என்னை சூழ்ந்துட்டாங்க. 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சிங்கத்தை போல அவர்கள் தங்கள் வாயை திறக்கிறாங்கன்னு சொல்லி. 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இன்னும் 16வது வசனத்துல பாருங்க, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து விட்டது. இப்படியெல்லாம் தாவீது புலம்பி அந்த மாகோன்ல அவன் புலம்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அந்த விண்ணப்பத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இனிமேல் எனக்கு அவ்வளவுதான் சொல்லி நினைச்சிட்டான். பிழைக்கவே முடியாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். வேதாகமத்துல நிறைய, சங்கீதத்துல நிறைய இடத்துல தாவீது எழுதியிருப்பாரு, ஆபத்து காலத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, அவனுக்கு மரிக்கும் நேரமாக இருந்தது. அப்பவும் கடைசி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், கதறுகிறான். அந்த நேரத்துல நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி அபயம் விடும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆபத்து காலத்திலே கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது. அதையெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததுனால தான் அவர் இவ்வளவு அழகாக நமக்கெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் அனுபவித்து எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது. ஆனா இவன் ஆண்டவரை நோக்கி இப்படிலாம் அவன் புலம்பி ஜெபம் பண்றான். பாத்தீங்கன்னு சொன்னா, திடீர்னு சொல்லி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின் தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். பாருங்க, அந்த சமயத்துல, அந்த இக்கட்டான நேரத்துல தாவீதினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஒரு மறு உத்தரவை அருளி செய்திருக்கிறார். என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஒரு ஆள் சவுலின் இடத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கார்? நீ சீக்கிரமாய் வாரும் ராஜாவே, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் நம்முடைய தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால சவுல் தாவீதை பின்தொடருகிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படியாக போனான். பாத்தீங்களா, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். சவுல்கிட்ட சொல்றாங்க, சவுல் ராஜா, எங்களை காப்பாத்துங்க, தேசத்துல பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க, நம்மளை எல்லாரையும் பிடிக்கும்படியாக. ராஜா, நீர் ஏன் தாவீதுக்கு பின்னாலேயே போய்கொண்டிருக்கிறீர்? அவன் நம்ம ஆளுதான். ஆனால் விரோதிகள் வந்துட்டாங்களே, எங்களை காப்பாற்றுங்கள், சீக்கிரமாய் வாரும் ராஜா என்று கூப்பிட ஆள் வந்த உடனே சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவன் நேரே யுத்தத்துக்கு நேராக பெலிஸ்தீர்களுக்கு பிடிக்கும்படியாக அந்த சவுல் ஓடி போகிறார். அவர் அப்படியே போன உடனே 3000 பேரும் கூட சேவகர்கள் எல்லாரும் அவங்களும் போறாங்க. எல்லாரும் சவுல் பின்னாடி போறாங்க, தாவீதை விட்டுட்டாங்க. அப்ப தாவீது தனிமையா நிக்கிறான். அப்ப தாவீது யோசிக்கிறாரு, நான் என்ன பண்ணணும்? நான் இனிமேல் அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன? இந்த இடத்துல நான் இருக்க முடியாது, நிச்சயமா தப்பிக்க தான் செய்யணும். இப்ப நான் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல திகைத்து கொண்டு இருந்தார். அவருக்கு முன்னாடி 2 வழிதான் இருந்தது. ஒரு வழி என்னவென்றால், சவுல் போன வழியாக அதன் பின்னாலே அவனும் போய் தப்பிக்கலாம், வேற இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போய்விடலாம், இந்த வனாந்திர இடத்துக்கு போகாம. அதுதான் ஒரு வழி.
அந்த சவுல் போன இடத்துக்கு பின்னாடியே போனோம். அடுத்த வழி என்னது? யூதேயா டெசர்ட்டுக்குள்ள, பாலைவனத்துக்குள்ள நுழையணும். அப்ப ரெண்டு வழிதான் இருக்குது. இப்ப எங்க போகணும் அப்படியே யோசிக்கிறான். அவன் மனதுக்குள்ள, அவன் ஆத்மாவில் அவனுக்கு தெரிய வருது, இந்த சவுல் போன வழியாக போனேன்னு சொன்னா நிச்சயம் நான் பிழைக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஒருவேளை சவுல் சரியானவர், அவர் கொஞ்சம் சேவகர்களை கொஞ்சம் வரை அனுப்பி வைப்பார், நீ போய் தாவீதை பிடி, நாங்க பார்த்துக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் வரை அனுப்பி விட்டாருன்னா, உடனே அவங்க பின்னாடி திரும்பினாங்கன்னா நான் அதே வழியில வந்து கொண்டு இருந்தால் என்னைய பிடிச்சிருவாங்க. ஆகையினால அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது நல்லதல்ல. அடுத்தது ஒரே வழிதான், இந்த வனாந்தர வழிதான். இந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ள தான் நுழையணும், வேற இடத்துக்கு போக முடியாது, பாதை இல்லை. அப்ப அவன் டிசைட் பண்ணான், சரி பரவாயில்ல, சவுலுக்கு பின்னாடி போய் மரிப்பதை காட்டிலும் இந்த பாலைவனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம் என்று சொல்லி அவன் அந்த பாலைவன வழியை அவன் தெரிந்தெடுத்தான். அவனுக்குள்ள ஆத்துமாவுல அப்படி ஒரு வாஞ்சை வந்தது, நேராக வனாந்திரத்துக்குள்ளே போன்னு சொல்லி. ஆகையினால அவன் அப்படியே அந்த வனாந்திரத்துக்குள்ளே நுழைந்து விட்டான். பிரியமானவர்களே, இப்ப வனாந்திரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். யூதேயா வனாந்தரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் அல்லவா? அதிகமான உஷ்ணம் நிறைந்த பகுதி, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. எப்படி அடிக்கடி அந்த மணல் புயல் வரும், அது புழுதி வந்து சூரியனையே மறைச்சிரும். அங்க போறவங்க யாருமே பிழைக்க மாட்டாங்க. அது மரண ஒரு டெசர்ட்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தாவீது போய் மாட்டிக்கொண்டார். அவர் ஓடுகிறார். உள்ள போயிட்டோன்னு சொன்னா பாதை தெரியாது, எந்த திசைன்னு கண்டுபிடிக்க முடியாது, முற்றிலும் அப்படியே மணல் தான். என்ன செய்வது? அவன் உள்ளே போனதுதான். உள்ளே போய் அவன் ஓடி 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 எங்க போனன்னு தெரியல. பின்னாடி ஒருவேளை ஒரு கூட்டம் வந்துடக்கூடாதே, ஓடிக்கொண்டே இருக்கான், ஓடிக்கொண்டே இருக்கான். பயம். இரவுல எங்க தங்கி இருப்பான், அதே இடத்துல படுத்திருக்கலாம். என்ன பண்ணுனான்னு தெரியல. ஆனால் அவன் ஓடி 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 கிட்டத்தட்ட 144 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறான். 90 மைல் அவன் ஓடுனான். பாருங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், நெருக்கப்பட்டான். குடிக்க தண்ணி இல்லை, எப்படி ஓடி இருப்பான்? எவ்வளவு பயம்! சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இந்த நிலைமையில் அவன் ஓடி ஓடி அந்த யூதேயா வனாந்தரத்தை அவன் கடக்கும்படியாக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். எந்த திசையில நிக்கேன்னு தெரியாது, எங்க நிக்கிறேன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ஓடிக்கொண்டிருக்கான். ஓடி ஓடி கடைசியில அந்த புழுதி புயல், அந்த மணல் புயல் வந்துருச்சு. வந்ததுல அப்படியே அவனுடைய எல்லா இடமும் அப்படியே இருளாக மாறிவிட்டது. அந்த புழுதி மணல் அப்படியே எழும்பி தாவீதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனாக காணப்படல, அப்படியே முழுவதும் ஒயிட்டாக மாறி அவனுடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் வெள்ளையாக மாறி அப்படியே புழுதி ஆகி எத்தனை நாட்கள் ஓடுனான்னு தெரியல. பிரியமானவர்களே, 144 கிலோமீட்டர் ஓடணும்னா ஒரே நாள்ல ஓடி இருக்கவே முடியாது. அவன் எத்தனை நாள் ஓடுனான்னு தெரியல. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். கடைசியில் அவனை பார்க்கும் பொழுது அந்த ரூபமே இல்லை. அந்த மாதிரிக்கு அவன் முற்றிலுமாக அந்த மணல் புழுதியில மாட்டி, தண்ணியும் இல்லாம இனிமேல் நான் என்ன பண்ண முடியுங்கிற நிலைமையில 2வது ஒரு தடவை அவன் மரிக்கும் தருவாயிலே அவன் வந்து விட்டான். அப்பொழுது யோசிக்கிறான், இனிமே அவ்வளவுதான், தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, அப்படியே நான் மரித்து இனிமேல் என்னுடைய கடைசி நேரம் ஆய்விட்டது. இதுல அவ்வளவுதான், என்னால ஓட முடியல, தண்ணி இல்லை, கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் லாஸ்ட்ல அவனுடைய கண்களுக்குள்ளெல்லாம் அந்த மணல் போனதுனால அவனுடைய கண்ணை கூட அவனால திறக்க முடியாம கடைசியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அப்படியே கீழே விழுறான். அவன் கீழே விழுந்தான். அவனுக்கு எந்த இடத்துல நிக்கிறோனே தெரியல, ஆனா கீழே விழுந்தான். அந்த நேரத்துல அப்படியே படுத்துட்டு அவன் நினைக்கிறான், இனிமேல் எழும்ப முடியாது, என்னுடைய கடைசி நேரம் வந்துருச்சு.
அப்படின்னு தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைக்கிறான். அந்த நேரத்தில் நான் செத்து போயிடுவேன் அவன் நினைச்சிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமாவில் ஒரு மெல்லிய குரல் அவனுக்கு கேட்குது. என்ன கேட்குது? நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார், நீ மரிப்பதில்லை. ஆத்துமாவில் அப்படி ஒரு எண்ணம் எழும்பின உடனே தாவீதுக்கு அப்படியே யோசிக்கிறான். என்ன, நான் மரித்து விடுவேன் என்று நினைக்கிறேன், ஆனால் என் ஆத்துமாவில் ஒரு குரல் இப்படியாக வருகிறதே. அப்படியே நினைச்சு ஆனாலும் கண்ணை திறக்க முடியல. அப்படியே இருக்கிறான், படுத்தே இருக்கிறான். உயிர் பெயரும் நினைச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் மேல ஒரு அழகான குளிர் காற்று வீசுகிறது. அழகான குளிர் காற்று அவன் மேல பட்ட உடனே இந்த சரீரம் எல்லாம் அப்படியே கூலாக மாறுது. அந்த யூதேயா வனாந்தரம் முழுவதும் பயங்கர ஹீட், உஷ்ணம். ஆனால் இவன் மேல ஒரு குளிர் காற்று, ஒரு தென்றல் காற்று அப்படியே அவன் மேல வீசுது. அந்த காற்று வீசின உடனே அவன் அப்படியே அனுபவிக்கிறான். இது என்ன ஒரு அழகான ஒரு குளிர் காற்று என் மேல வீசுதே, இது என்ன இடம், இது எப்படி, இது எங்கிருந்து இந்த குளிர் காற்று வீசுது? கண்ணை திறந்து பார்ப்போன்னு சொல்லி அவன் எழும்புறான். மெதுவா கண்ணை திறக்கிறான். திறந்தா அவனுக்கு ஆப்போசிட்ல என்கேதி பாலைவன சோலையை அவன் காண்கிறான். பிரியமானவர்களே, இந்த என்கேதி பாலைவன சோலை பக்கத்துல வந்துதான் அவன் விழுந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது இது எந்த இடம் என்று சொல்லி. அவன் எங்க விழுந்தான் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. கடைசியில அந்த குளிர் காற்றை வீசினதை பார்த்து அவன் கண் திறந்த பொழுது அவனுக்கு எதிராக என்கேதி இருந்தது. அழகான சோலை, தண்ணீர் விழுகிறத பார்க்கிறான். மரங்கள், புல்வெளி கிரீனா இருக்குது. அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவில்லை. அப்படியே எழும்புறான், இனிமேல் நான் பிழைச்சு கொள்ளலாம். அப்படியே எழும்பி அந்த என்கேதிக்கு நேராக அவன் போவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் அப்படியே நடக்கிறான். அங்க போன உடனே அங்க என்கேதிக்குள்ள அவன் நுழைகிறான். அங்க நுழைஞ்ச உடனே அங்க 2 நீரூற்றுல இருந்து தண்ணீர் வடியுது. நேர தண்ணி கிட்ட போறான். தண்ணியை வச்சு முகத்தை கழுவுறான், தண்ணியை குடிக்கிறான். அப்படியே குடிச்சிட்டு அதுல இடத்துல அப்படியே அவன் நின்று கொண்டு இருக்கிறான். திடீர்னு சொல்லி சலக் சலக் சலக்குன்னு சொல்லி அந்த தண்ணியில யாரோ நடந்து வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. அப்படியே திரும்பி பார்க்கிறான். என்ன, யாருடைய கால் சத்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அழகான ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அந்த தண்ணியை அது குடிக்கும்படியாக நடந்து வந்து அது குடிக்குதான் தண்ணி. அந்த சீன் அப்படியே பார்த்த உடனே அவன் மனதுக்குள்ள நிறைய எண்ணங்கள் உருவாக ஆரம்பித்தது. ஐயோ, இந்த ஆட்டுக்குட்டி இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? எப்படி வந்திருக்க கூடும்? இந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஓடி ஓடி இந்த இடத்துக்கு வந்து நான் சேர்ந்திருக்கிறேனே. இந்த ஆட்டுக்குட்டி எந்த கஷ்டமும் இல்லாம இந்த இடத்துக்கு எப்படி இவ்வளவு அழகாக வந்து அது தண்ணீரை குடிக்குதுன்னு சொல்லி அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தான். இந்த ஆட்டுக்குட்டி இங்கே எப்படி வந்திருக்கும்? அப்ப தூரத்துல அவன் ஒரு மேய்ப்பனை பார்க்கிறான். ஒரு மேய்ப்பன் கையில கோலோடு கூட தூரத்துல நிற்கிறதை பார்க்கிறான். உடனே அவனுக்கு தெரிய வந்தது, நிச்சயமாய் இந்த மேய்ப்பன் தான் இந்த ஆட்டுக்குட்டியை இந்த இடத்திற்கு நடத்தி வந்திருக்கிறார். இவனுக்கு, இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அந்த மேய்ப்பன் தான் இவரை நடத்தி வந்திருக்கிறார். அப்படி என்றால் என்னை யார் நடத்தி வந்தார்? நானும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறேனே, என்னை யார் நடத்தி வந்திருப்பா? இவ்வளவு பெரிய வனாந்தரத்துல என்னை நடத்தி கொண்டு வந்த ஒருவர் உண்டு. அவர் ஒரு மேய்ப்பர். எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார்.
அந்த மேய்ப்பர் தான் அவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்திலே தாவீது அதை உணர்ந்தவனாக அவன் வாயைத்திறந்து சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அவன் அந்த சீனை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல பொங்கி வருது. ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். என்னை நடத்தி வந்தவர் ஒரு மேய்ப்பன் எனக்கு உண்டு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு என்றால் நிச்சயம் எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. அவர்தான் இந்த இடத்திற்கு என்னை நடத்தி கொண்டு வந்தார். அவர்தான் தேவன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல ஆண்டவரை புகழ்ந்து அவன் பாடுகிற பாடல் தான் சங்கீதம் 23. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த சங்கீதம் 23 அவர் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பர். இன்னைக்கு 23ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். சங்கீதம் 23 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவோமா, கர்த்தர் என் மேய்ப்பர்னு சொல்லுங்க. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேய்ப்பரா இருக்கிறேன். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், என் மேய்ப்பர். அவர் என்னை நடத்துவார், என் மேய்ப்பர். ஏன்னு சொன்னா தாவீதுக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருந்தா, நமக்கு இயேசு. எப்படின்னு சொல்றேன், யோவான் 10வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னது யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை பார்த்து சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு சுவாமி நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நானே நல்ல மேய்ப்பன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தாவீது கர்த்தரை பார்த்து சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நம்ம என்ன சொல்லணும்? இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாம் யார் என்றால் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சின்னு சொன்னா எந்தவித குறைவும் கிடையாது. தாழ்ச்சி அடையவே மாட்டேன், அடையேன்னு சொல்லிட்டான். வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு தாழ்ச்சி கிடையாதுன்னு தாவீது அன்னைக்கு எடுத்தான். வாழ்க்கை முழுவதும் எனக்கு தாழ்ச்சி இனிமேல் கிடையாது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதற்கு பின்பதாக தான் தாவீது எல்லாவற்றையும் கடந்து அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தி அவன் 40 வருடம் அரசாண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வர்ற காலத்திலேயே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லணும். ஏனென்றால் அவர் தான் நல்ல மேய்ப்பன். அவர் நம்மை பார்த்து சொல்ற, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டவர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு வந்தார். வறட்சியான அந்த பாலைவனத்தில் இருந்து பாலைவன சோலையாகிய அந்த புல்லுள்ள இடமாகிய அந்த என்கேதிக்கு அழைத்து கொண்டு வந்தாரே, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். அந்த புல்லுள்ள இடங்களில் அவர் கொண்டு வந்து என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். யாரு கொண்டு போய் விட்டா? தாவீத. கர்த்தர் தான் அவரை கொண்டு போய், இந்த இருக்கு மகனே தண்ணி, இதை குடி, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் போறேனோ போகலையோ, ஆண்டவரே என்னை கொண்டு போய் விட்டார். அவர் நம்மளை மேய்க்கிற ஆண்டவர்
மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நம்மை மேய்க்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையை மாற்றி உங்களை புல்லுள்ள இடங்களுக்கு அவர் அழைத்து செல்கிற தேவன். மறந்து போக வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமா இருக்கிறதா? உனக்கு ஒரு என்கேதி உண்டு. நீ மறவாதே, நீ கவலைப்படாதே. உனக்கு வனாந்தர பாதையிலே நீ கடந்து சென்றாய் என்றால் நீ கவலைப்படாதே. உனக்கு ஒரு புல்லுள்ள இடத்தை, ஒரு மேய்ச்சலின் இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். செழிப்புள்ள அந்த என்கேதிக்கு அவர் உன்னை அழைத்து செல்கிற தேவன். அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:3 பாத்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாமா? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். வறட்சியான காலம், அதுல ஆண்டவர் அவர் நம்முடைய ஆத்துமாவோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தாவீதுக்கு அவ்வளவுதான், இனிமேல் முடிந்தது என்று சொல்லி நினைச்சான். ஆனா அவனுடைய ஆத்துமாவுல ஒரு குரல் கேட்குது பாருங்க, நீ மரிப்பதில்லை, நீ பிழைப்பாய். ஆத்துமாவை அவர் தேற்றினாரு. இனிமேல் என் வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனை தேற்றினாரு. நீதியின் பாதையில நடத்தினாராம். எங்க நீதியின் பாதையில? அவர் வனாந்தர பாதை, ஐயோ கஷ்டமே அப்படின்னு நினைக்கல. கர்த்தர் தான் அவனை வனாந்தர பாதையில வரும்படியாக அனுமதிச்சார். ஏன்னு சொன்னா சவுலினுடைய கையிலிருந்து தப்புவிக்கும்படியாக. நிச்சயமாய் அந்த பாதையை ஆண்டவர் காட்டினாரு. ஒருவேளை சில பாதைகள்ல நம்ம கடந்து வரும் பொழுது நமக்கு கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வனாந்தரமாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அவர் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீது அந்த கஷ்டங்களை, துன்பங்களை சகித்தான். அவனை நீதியின் பாதையிலே நடத்தி வந்திருக்கிறார் என்பதை அவன் தன்னுடைய அனுபவத்துல நன்றாக உணர்ந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஆகையினால தான் அவன் எழுத முடியுது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையில அவர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில நடத்தி எங்க கொண்டு வந்து சேர்த்தாராம்? என்கேதிக்குள்ள கொண்டு வந்து அவர் சேர்த்திருக்கிறார். அதே போல நம்முடைய ஆத்துமாவையும் அவர் தேற்றுகிறவராக, நம்மை என்கேதிக்குள்ளாக அழைத்து செல்லும் தேவனாக இந்த நேரத்திலே அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நீதியின் பாதையிலே நடத்துவார். சில குறிப்பிட்ட வசனங்கள் மூலமாக, குறிப்பிட்ட பாடல்கள் மூலமாக, குறிப்பிட்ட மெசேஜ் மூலமாக அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக வாசித்தோம் என்றால் 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த ஒரு மனிதன். அவர் சொல்றாரு அனுபவத்துல, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பாதையானாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உன்னோடு கூட நடந்து வருகிறார். நீ ஓடும் பொழுதும் சரி, உட்காரும் பொழுதும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியுது. தாவீது என்கேதியில இருக்கிறான்னு சொல்லி சவுலுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. உடனே சவுல் என்ன பண்ணா, மறுபடியும் அவனும் ஓடு வரான், பின்னாடி வர்றான். அதை நீங்க பிறகு பார்க்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. 1 சாமுவேல் 24:1 பாத்தீங்கன்னா, தாவீது என்கேதியில இருக்கிறான்னு கேள்விப்பட்டு சவுலு அதுக்கு பின்னால அவன் ஓடி வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். இனிமே எனக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடாது. அந்த விசுவாசத்துலதான் அவன் சொல்றான், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்.
இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இனிமேல் பயப்பட மாட்டேன். ஆமென். இனிமேல் எனக்கு தாழ்ச்சி கிடையாது, இனிமேல் எனக்கு பயம் கிடையாது. தேவர் இனி என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் மற்றும் தடி. கோல் என்று சொல்லும் பொழுது மேய்ப்பன் கையிலே கோல் வைத்திருப்பான். ஒரு கையில கோல் இருக்கும், இன்னொரு கையில தடி இருக்கும். பொதுவாக மேய்ப்பர்கள் இஸ்ரவேல் தேசத்துல ஆடுகளுக்கு முன்பாக சொல்லுவாங்க, ஆடுகள் அவனுக்கு பின்னாக வரும். கையில ஒரு கோல் வச்சிருப்பான். அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கோல் அப்படி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த தடி கொஞ்சம் குட்டையா தடியா இருக்கும். ஆனா கோல் நீட்டமாக இருக்கும், உயரமாக. அதை அப்படி கொண்டுட்டு போவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே முன்னாடி போகும் பொழுது நல்ல நல்ல மர கிளைகள் கிடைக்கும், நல்ல மரங்கள்ல பச்சையான இலைகள் கிடைக்கும். உடனே அந்த கோலை வச்சு அவர் அப்படியே இழுத்து அதை ஒடித்து அந்த ஆடுகளுக்கு அவர் கொடுப்பார் சாப்பிடுவதற்கு. பாருங்க, அவர் அந்த கோலை வைத்து நல்ல ஆகாரத்தை ஆடுகளுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் நமக்கும் அப்படித்தான் அருளி செய்வார். அவர் கையில கோல், அவர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, திடீரென்று வண்டி வருது, ஏதாவது பிரச்சனைகள், அந்த ஆடு வலி விலகி அப்படியே தள்ளி நவுண்டு போச்சுதுன்னா உடனே அந்த கோலை வச்சு அப்படியே அவர் ஒரு கோலை நீட்டி அப்படியே இது பண்ணுவாரு. உடனே அந்த ஆடுகள் எல்லாம் லைன்ல வந்துடும். கரெக்டா லைன்ல வந்துரு, வெளியே போயிடாத. இந்த கோலை வச்சு அவர் அப்படியே மறிச்சிருவாரு. உடனே அந்த ஆடுகள் எல்லாம் லைனா வரும். அந்த சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்கிற தேவன். அப்படியாக அந்த மேய்ப்பன் எப்படி ஆடுகளை அந்த சத்துருடைய கையில அகப்படாதபடிக்கு அவர் மறுத்து கொள்கிறாரோ, அதே போலதான் கர்த்தரும் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவருடைய கையிலே கோல் இருக்கிறது, அதை வைத்து நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார் பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாமல் இந்த மேய்ப்பன் அந்த கோலை வைத்துக்கொண்டு முன்னாடி செல்லும் பொழுது சில நேரங்கள்ல காடுகளுக்குள்ள பள்ளங்கள் இருக்கும். ஆனா பள்ளங்கள் மேலெல்லாம் புல்லுகள் வந்துடும். அப்ப ஆட்டுக்கு தெரியாது, அது அப்படியே புல்ல மேய்ஞ்சிட்டே போய் உள்ள விழுந்துரும், சான்ஸ் இருக்கு. உள்ள விழுந்துருமேன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுவாரு, அந்த கோலை வச்சு அந்த இடத்தெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டே போவார். அப்போ அவருக்கு தெரியும் எங்க பள்ளம் இருக்குன்னு. அப்போ பள்ளம் இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே அவர் உடனே இந்த கோலை வச்சு அந்த ஆடுகளை நவுட்டுவாரு. இந்த இடத்துக்கு நீ வராத, இங்க பள்ளம் இருக்குதுன்னு சொல்லி வேற இடத்துக்கு தள்ளிடுவாரு. இப்படித்தான் ஆண்டவர் உன் மேய்ப்பராயிருந்து நம் மேய்ப்பராயிருந்து பள்ளங்களுக்குள்ளே விழுந்து போகாதபடிக்கு அவர் தடுக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்னும் சில நேரங்கள்ல காடுகளுக்குள்ள போகும் பொழுது என்ன இருக்கும் தெரியுமா, விஷ புல்லுகள்லாம் இருக்கும். இப்போ ஆட்டுக்கு தெரியாது இது விஷ புல்லுன்னு சொல்லி, எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஆகையினால அதை அறிந்த அந்த மேய்ப்பன் அந்த கோலை வச்சு அந்த விஷப்புல்கள் இருக்கிற இடத்துலையும் அதை சாப்பிட விடாமல் அந்த கோலை வச்சு அந்த ஆடுகளை தள்ளி விடுவார். அப்போ ஆடு புரிஞ்சுக்கிடும் இந்த புல்லை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்படித்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்தாப்புல ஒரு கையில தடி வச்சிருக்கிறார். இந்த தடி எதற்கு? தடியை வைத்துக் கொண்டு காடுகளுக்குள்ளே மனாந்தரத்திலே மேய்க்கும் பொழுது அங்க இப்போ ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வரும், அது ஆட்டுக்குட்டிகளை கவ்விக்கொண்டு போய்விடும். அந்த துஷ்ட மிருகங்களுடைய கண்கள் கையில இருந்து வாயில இருந்து அதை தப்புவிக்கும்படியாக இந்த மேய்ப்பனுடைய கரத்துல தடி இருக்குமா. உடனே அந்த தடியை வச்சு அவரே போய் சண்டை போடுவார். எதிரிகள் பிசாசுகள் நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் போய் சண்டை போட வேண்டியதில்லை. நம்முடைய மேய்ப்பர் நமக்கு முன்பாக சென்று அவரே அந்த தடியை வச்சு அந்த துஷ்ட மிருகங்களை கொன்று போடுவார். பிரியமானவர்களே, தாவீது அனுபவத்துல சொல்றனா, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை
நாம் மேய்க்கும் பொழுது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அவைகளை நான் கொன்று போட்டேன் என்று சொன்னான் அல்லவா? தடிய வச்சுதான். பாருங்க, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். நமக்கு எதிராளிகள் வரும் பொழுது அவர்களோட அவரே அவங்களோடு கூட அதை எதிர்த்து நின்று அடித்து நொறுக்கி போடுவார். நம்மை ஆண்டவர் சத்துருக்களின் கையிலே விழாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார். அவருடைய தடி நம்மளை தேற்றும். பாருங்க, அது மட்டுமல்ல, அந்த தடியை வச்சு என்ன பண்ணுவாங்களாம்? அவர் காலை தோறும் அந்த தொழுவத்திலிருந்து வெளியில ஆடுகளை கொண்டு வரும் பொழுது அந்த தடியை வச்சு எண்ணுவாராம். 1 2 3 4ன்னு எண்ணுவார். 100 ஆடுகள் இருந்துச்சுன்னா 100 இருக்குதான்னு சொல்லி அந்த தடியை வச்சு அவர் எண்ணி வெளியே அனுப்புவார். அதே மாதிரி இரவு நேரத்துல, சாயந்தரத்துல அந்த தொழுவத்துக்குள்ள கொண்டு அடைக்க வரும் பொழுதும் அந்த தடியை வச்சு 1 2 3ன்னு சொல்லி எண்ணி அதை கொண்டு சேர்க்கிறார். அதை தூங்க வைக்கிறாங்க. தினமும் 2 வேளை எண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை கண்ணோக்கமா இருக்கிறார். நம்ம இது நம்முடைய பிள்ளை கரெக்டா இருக்கானா? கரெக்டா இருக்கிறானா? என்னுடைய தொழுவத்துல தான் இருக்கானா? எங்கேயாவது வழி விலகி போயிட்டானா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை காலையிலையும் பார்க்கிறாரு, இரவுலையும் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீ வழி விலகி போக முடியாது. உன்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தடியை வச்சு அவர் எண்ணும் பொழுது தன்னுடைய வலது காலை அவர் நீட்டி வைப்பாராம். அப்போ அந்த ஆடுகள் எல்லாம் அந்த வலது கால அப்படியே உரசிக்கிட்டு போகுமா. அந்த அடுத்த பக்கம் வரும் பொழுது அந்த தடியையும் அதுக்கு மேலே வச்சிருவாரு. அந்த தடிக்கு கீழோடி அது போகும். இவருடைய காலை உரசி கொண்டு அடுத்த பக்கத்துக்கு வழியே வரும். அது ஏன் அந்த காலை வச்சு அவர் அந்த ஆட்டுக்குட்டியை உரசும்படியாக பண்ணுகிறார் என்றால், நல்ல ஹெல்த்தா இருக்குதான்னு அறியறதுக்கு. நல்ல ஹெல்த்தான ஆடுகளா இருந்தா அந்த அந்த மேய்ப்பனுடைய காலை உரசிக்கிட்டு வேகமா போயிடும். வேகமா ஓடிச்சுன்னா தெரியும் இது நல்லா ஹெல்த்தா இருக்குது. ஆனா சில ஆடுகள் அது எப்படி மெதுவா அப்படி போச்சுன்னா அவருக்கு தெரியும், அந்த காலில் உரசிட்டு போறத வச்சே அறிஞ்சிருவாரு இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. உடனே அந்த ஆடுகளை எல்லாம் தனியாக்கிடுவாரு. அதற்கு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணுவாராம். இப்படியாக நம்முடைய மேய்ப்பன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்ம நல்லா ஹெல்த்தா இருக்கிறோமா அதை அவர் பார்க்கிறார். இல்ல ஏதாவது வியாதியா, பிரச்சனையா, நம்ம மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதையெல்லாம் அறிந்த தாவீது சொல்றாரு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். அடுத்தபடியாக வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தாவீதுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். என்கேதியில வந்த உடனே அவனுக்கு நல்ல சாப்பாடு. என்கேதியில அவனுக்கு நல்ல திரட்சியான பேரீச்சை பழங்கள் அவருக்கு வைக்கப்பட்டது. அவருக்கு அழகான திராட்சை பழங்கள் வைக்கப்பட்டது. சாப்பிடுவதற்கு நல்லா கிடைச்சது. அவர் தண்ணீரை அருந்தினது மட்டுமல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. சத்துரு யார்? சவுல். சவுலுடைய சேனைகள் தான் சத்துருக்கள். அப்போ இந்த சவுல் அவன் ஒரு சத்துருவாய் இருந்து இவனை கொலை செய்யும்படியாக பின்னாக வந்து கொண்டிருந்தானே. இந்த என்கேதியில் உள்ள திராட்சை பழங்களையும் என்கேதியில உள்ள பேரீச்சை பழங்களையும் யார் சாப்பிடுவாங்க? நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ராஜாக்கள் தான் அந்த என்கேதியில இருக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. சவுல் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் சாப்பிடுகிற அந்த ஆகாரத்தை ஆண்டவர் தாவீதுக்கு அன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். இந்த சத்துருக்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடெல்லாம் இன்னைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்கேதியில அழைத்து கொண்டு வந்தது நிமித்தம் அவன் அங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறான். இப்படித்தான் ஆண்டவர் செய்வார். அவங்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துவார். அவங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடு இன்னைக்கு தாவீதுக்கு கொடுத்தார்.
அவன் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகிறான். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அவனுடைய தலை முடியெல்லாம் அப்படியே வெயிட்டா இருந்துச்சு மணல் புழுதியில. ஆனா இன்றைக்கு என்கேதியில வந்து ஆண்டவர் அவனுக்கு நல்ல அவனுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிட்டார். நல்ல ஆயில், ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெய் அங்கு கிடைக்குது. அவர் நல்ல தலையிலெல்லாம் எண்ணெய் ஊற்றி, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியுது. ஒன்னு சந்தோஷத்தினாலே நிரம்பி வழிகிறது, இன்னொன்னு நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து திராட்சை பழங்களை எல்லாம் அவர் ரசத்தை எல்லாம் குடித்து அவருக்கு நல்ல ஒரு பாத்திரம் நிரம்பி வழியுது. என்னுடைய ஆத்மாவில் எந்த குறையும் இல்லை, என்னுடைய சரீரத்தில் எந்த குறைவும் இல்லாமல் நன்றாக சாப்பிடவும் குடிக்கவும் அங்கு கிடைத்தபடியினால அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுது, ஒரு குறைவும் இல்லை. தலையை எண்ணெயினால் அபிஷேகம். ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்த்தன்னு சொன்னா, நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால அவர் நம்மை நிரப்ப நிரப்ப நம்மளை திருப்தி ஆக்கி எவ்வளவாய் நம்முடைய ஆத்மா நிரம்பி வழியனும். பிரியமானவர்களே, தாவீது கண்ணைக்கு கொடுத்தது போல ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால நம்முடைய தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் அது நிரம்பி வழியும்படியாக அவர் செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நிரம்பி வழிய செய்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா வசனத்தை வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, தொடர்ந்ததுன்னு சொல்லல, தொடரும். வர்ற காலங்கள்லையும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இனிமேல் எனக்கு நன்மை, இனிமேல் எனக்கு அவருடைய கிருபை தான் என்னை தொடர போகிறது. தாவீதுக்கு ஒரு பயங்கர விசுவாசம் வந்தது பாருங்க. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இனிமேல் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் பயப்பட போறது இல்லை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேங்க்யூ ஜீசஸ். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இனிமே நன்மைதான், இனிமே கிருபைதான் என்னை தொடர போகிறது. எனக்கு பின்னாக இனிமே சவுல் வந்து தொடர போறது இல்ல, எனக்கு பின்பாக கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில நன்மை கிருபை தொடர ஆரம்பித்தது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு போய் சேருகிற வரைக்கும் அவர் என்னோடு கூட வருவார். நான் கர்த்தருடைய வீட்டுல கடைசியில என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அப்பவும் நான் நீடித்த நாட்களாய் அங்க நான் நிலைத்திருக்க போகிறேன் என்பதுதான் தாவீதினுடைய அந்த வார்த்தைகள். நான் கர்த்தருடைய வீட்டுல போய் சேர்ற வரைக்கும், என்னுடைய தேவனை நான் சந்திக்கிற வரைக்கும் எனக்கு நன்மை கிருபை தொடரும். அங்க போய் சேர்ந்த பிறகும் நான் நீடித்த நாட்களாய் என் கர்த்தருடைய வீட்டில நான் நிலைத்திருக்க போகிறேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 27 to 29 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்மை யாராலும் பறிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் எனக்கு முன்பாக செல்கிறார். சத்துருக்களின் கரத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். வசனத்தை பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நாம் கர்த்தருடைய ஆடுகளாக இருந்து நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? தாவீது 23ஆம் சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு திட்டமா சொல்லுகிறாரு.
கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுதா? நன்மையும் கிருபையும் நிச்சயம் என்னை தொடரும், நம்மால சொல்ல முடிகிறதா? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நம்மால சொல்ல முடிகிறதா? இன்னைக்கு பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நாம் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் பிரியமானவர்களே? நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அது வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடுகள் தான் பிழைக்கும். நாம் ஆடுகளாக இருக்கிறோமே, நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தர் சொல்றார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நாம் பின் செல்கிறோமா? நாம் அவருடைய சத்தத்தை அறிகிறோமா? கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறாரே, நாம் அவரை எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? நாம் அவருடைய சத்தத்துக்கு பின் செல்கிறோமா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அதுதான் தாவீது எழுதுறாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என்னது அது? நித்திய ஜீவன். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், நாம் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பனாய் இருந்தால், கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பனாக இருந்தால் நீ ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் ஒருவனும் உன்னை அவருடைய கையில் இருந்து பறித்து கொள்ளவே முடியாது. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம், நம்ம யாராலும் பறித்து கொள்ள முடியாது. எந்த பிசாசுகளும் பறித்து கொள்ள முடியாது. எந்த வறுமையோ துக்கமோ கஷ்டமோ சஞ்சலமோ வியாதியோ எதுவுமே பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்மை இன்றைக்கு ஆண்டவர் மீட்டு வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது மாகோன்ல வந்து நின்றான். அவனுக்கு ஒரு என்கேதியை ஆண்டவர் காட்டினார். பிரியமானவர்களே, அந்த மாகோன் என்கிற இடத்துல நீ நின்று கொண்டு இருந்தாயானால் நிச்சயம் உனக்கு ஒரு என்கேதி உண்டு. அந்த வனாந்தரம் ஒன்று உண்டென்றால் நிச்சயம் உனக்கு செழிப்பு உண்டு. மாவோன் உண்டென்றால் நிச்சயம் என்கேதி உண்டு. ஒரு பாலைவனம் உண்டு என்றால் நிச்சயம் அங்கு ஒரு பாலைவன சோலை உனக்கு உண்டு. சங்கீதம் 22 உண்டென்றால் நிச்சயம் சங்கீதம் 23 உனக்கு உண்டு. உனக்கு துக்கம் உண்டென்றால் நிச்சயம் சந்தோஷம் உண்டு. உனக்கு துன்பம் உண்டென்றால் நிச்சயம் உனக்கு இன்பம் உண்டாகும். இயேசு சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். உனக்கு யூதேயா வனாந்தரத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்றால் நிச்சயமாக உனக்கு என்கேதியின் எக்ஸ்பீரியன்ஸையும் ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவரின் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நான் உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா? நீ எனக்கு பின்னாக வருவாயா? நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக நான் வாஞ்சையோடு காத்திருக்கிறேன். நீ என்னை சார்ந்து கொள், ஒருவனும் உன்னை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. நாம் ஜெபிக்கும்படியாக தலைகளை தாழ்த்துவோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல வசனங்களுக்காக நன்றி, வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதற்காய் நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தாவீதோடு கூட இருந்து நடத்தின ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவர் என்னை என் கேதிக்குள்ளாக நீர் நடத்தி சொல்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். செழிப்பான இடத்துக்கு என்னை கொண்டு வருகிற ஆண்டவராய் இருக்கிறீர்.
நான் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்பா. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. என்னுடைய வனாந்தரம் செழிப்பாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நிச்சயமா உனக்கு யூதேயா வனாந்தரம் உண்டென்றால் நிச்சயம் உனக்கு என் கேதி உண்டு. நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். சத்துருக்களின் கைக்கு உன்னை தப்புவிக்கிற ஆண்டவராக, அவர் மேய்ப்பராக, அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில வந்து இருக்கிறார். ஏசப்பா, நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இப்பொழுதே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. எனக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் என் மேய்ப்பர். நான் அவரின் ஆடு. நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடு. நான் அவருடைய சத்தத்தை கேட்பேன். நான் அவருக்கு பின் செல்வேன். என்னை ஒருவனும் அவருடைய கையில் இருந்து பறிக்க முடியாது. அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் என்னை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஆஜ் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட வனாந்தரமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை என்கேதிக்கு அழைத்து செல்கிறார். விசுவாசிங்க, அந்த வசனத்தை விசுவாசிங்க. நிச்சயம் உன்னை ஆண்டவர் அழைத்து செல்கிறார். உன்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி போடுகிறார். Thank you Lord Jesus. இந்த பிரச்சனையிலிருந்து எழும்ப முடியவில்லையே, எனக்கு யார் உதவி செய்வார்? உனக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு. அவர் உன்னை நடத்தி செல்வார். அவர் உன்னை நடத்தி செல்வார். ஏசப்பா, நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தொட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர் என்று சொன்னது போல ஒவ்வொருடைய தலையின் மேலும் இப்பொழுது அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன்மீது அபிஷேக தைலத்தை தேவன் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள். பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். திருப்தியான ஒரு வாழ்க்கை. எந்த காரியத்தை எடுத்தாலும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை எடுத்தாலும் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி அப்பா. ஆவிக்குரிய காரியங்களிலும் அபிஷேகத்தினால் நிரப்பினீர் ஆண்டவரே. உலக பிரகாரமான காரியங்களிலும் எல்லா குறைவுகளை நீக்கி நிரம்பி வழிய செய்திருக்கிறீர் அப்பா. விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கணம் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.